என்னுடைய பேர் சையத் முகமது, 10th பேட்ச் மதுரையிலிருந்து வரேன். இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தோம்னா ரியாத் தான் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பு எடுக்கிறதுக்கு என்ன நிலைமை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு நிறுவனத்துல இருந்தோம். அந்த நிறுவனத்துல நல்ல உச்சத்துல இருந்தேன். அதாவது என்னோட ஏஜ் வந்து ரொம்ப கம்மி தான். சின்ன வயசுலயே வாழ்க்கையில வந்து பார்த்தோம்னா சொந்த காரு, பணம், எல்லா புகழுமே அடைஞ்சு ரொம்ப உச்சத்துல இருந்தேன். அந்த கம்பெனில சின்ன லாஸ் ஆயிடுச்சு, பெரிய லாஸ்னே சொல்லலாம். உச்சத்துல இருந்தேன்னா கீழே மொத்தமா வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா வாழ்க்கையில வந்து பார்த்தா இந்த சின்ன ஏஜ்ல அவ்வளவு ஒரு பண கஷ்டம், மன கஷ்டம்னு சொல்லலாம். சரிங்களா, என்னுடைய மனசு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. என்னால வந்து பார்த்தோம்னா வீட்டை விட்டு வெளியே கூட போக முடியல. மனசு பாதிக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு பாதிக்கப்பட்டுரும். மனசளவுல உடம்பு ரொம்ப நான் வீக் ஆயிட்டேன். நான் ரொம்ப இந்த கஷ்டத்துல இருக்கிறப்ப ரொம்ப கோவம். வீட்டுல ஏதாச்சும் சொன்னா கூட ரொம்ப குடும்பத்திலயும் பிரச்சனை, பணத்திலயும் பிரச்சனை, உடல்லையும் பிரச்சனை, குடும்பத்திலயும் பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனை. அந்த டைம் தான் இந்த ரியாத் பாய் மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. சரி, வாழ்க்கையில கடைசியா ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நம்ம கடைசியா கெட்டியா பிடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாய்ப்பை நான் எடுக்கிறதுக்காக வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட விஷயங்கள்லாம் சொல்றப்ப மாசம் அழகா சொன்னாங்க, தம்பி இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கடன் எல்லாமே அதுவா வந்து சரி பிளேம் பண்ணுவேன். இதுதான் நடந்துச்சு, அவங்களால நடந்துச்சு, இதான் நடந்துச்சு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஆனா மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம், இது எல்லாமே வேற யாரு மூலமா வரல, இது எல்லாமே நீ கேட்டதான், கடன் நீ கேட்டதான், உனக்குள்ள பிரச்சனை நீயாதான் கேட்டுக்கிட்ட, உன் மூலமா தான் அந்த பிரச்சனை வச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இந்த பிரச்சனைல இருந்தும் இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும்னா அது ஒன்னால மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. அதுதான் நம்மளுடைய ஆள் மனம். அந்த ஆள் மனதை வந்து சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஆள் மனம்ங்கிறது ஒரு அற்புதமான சக்தி. இந்த அற்புதத்தை வந்து பார்த்தோம்னா பயன்படுத்தாம நான் வச்சிருந்தேன். இந்த அற்புத சக்தியை வந்து பார்த்தோம்னா எப்படி பயன்படுத்தலாங்கிறது வந்து எனக்கு என்னுடைய ஆள் மனசுல எனக்கே ரொம்ப சந்தேகம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கடன்காரங்க வீட்டுக்கு வந்தா அப்படி உடம்புலாம் ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆயிரும், பதட்டம் மாதிரி எல்லாமே ஆயிரும். ஒரு தடவை கடன்காரங்க இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், கடன்காரங்க வீட்டுக்கு வராங்க, நான் தைரியமா போய் உள்ள கூப்பிட்டு வச்சு பயப்படுவோம், உங்களுக்கு பணம் தானே போங்க, ஒரு டேட் சொல்லி டேட்டை நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு நான் சிரிக்கிறேன். அது கஷ்டத்துல சிரிப்போம் பார்த்தீங்களா, எங்க வீட்லயே பாக்குறாங்கன்னா இவ்வளவு தூரம் ஒரு கஷ்டத்துல இருக்கப்ப அந்த சிரிப்பை வந்து பார்த்தோம்னா எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு போகல. எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் சரி, என்னுடைய புன்னகை மூலமா, சிரிப்பு மூலமா நான் வந்து அதை எதிர்கொள்றேன். இன்னும் கஷ்டம், அதாவது கஷ்டம் ஃபுல்லா முடிஞ்சுட்டானா இல்ல. இந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா, கிணறு வெட்டுறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஊத்து தான் வரும். அந்த சின்ன ஊத்து வந்து நம்பிக்கை வருமா வராது. என்னுடைய உடல் ஃபர்ஸ்ட் என்னுடைய உடலை பாதுகாக்கிறதுக்காண்டி வந்தேன். இன்னைக்கு இங்க வந்து பார்த்தோம்னா ஹீலிங் கத்துக்கிட்டு இன்னைக்கு நான் என் குடும்பத்தோடு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்க வீட்டை நான் ஹீலிங் கொடுத்தேன். அம்மாவுக்கு, என்னோட மனைவிக்கு, தம்பிக்கெல்லாம் ஹீலிங் கொடுத்தேன். அவங்களும் இப்ப ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் அதுக்கு அதிகமா ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தா ஹீலிங் கொடுத்துருக்கேன். கொடுத்து இன்னைக்கு என்னை பாக்குறவங்க ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா என்னைய ஒரு வருத்தத்தோட பார்த்தவங்க நீங்க எல்லாருமே வந்து எப்ப தம்பி நீ வந்து பேசுவேன், வந்து நீ பேசினாலே ஒரு பாசிட்டிவ் வருதுப்பா, உன்கிட்ட பேசினாலே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அது காணாம போயிருது. அப்படி ரொம்ப எல்லாருமே சூப்பரா இருக்கு. நிறைய விஷயம் கண்ணை மூடி உட்கார்ந்தா போதும், நீங்க வாழ்க்கையில என்ன அடைய நினைக்கிறீங்களோ நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை எனக்கு கொடுத்த மாஸ்டர் ஷேக் சாருக்கும் ஐயப்பன் சாருக்கும் நன்றிகள் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அறிவியல் அறிவோம் பயிற்சி மையத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி. அனைவரும் ராஜ யோகத்தில் வாழ்க நலமுடன். நன்றி நன்றி நன்றி.